ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாத்துக்கறி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னடா டிஃப்ரெண்ட்டாக வாத்துக்கறினா, நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கூழ் ஊற்றணும். நாங்கள் வருஷம் கூழ் ஊற்றுவோம். நான் கூழ் ஊற்றுற வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வாத்துக்கறி மட்டும் இல்லை, சிக்கனு, மட்டனு, தலைக்கறி, மீன் குழம்பு எல்லாமே தான் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோலாம் பாதி எடுக்கலை. உங்களுக்கும் நான் பல வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் இன்னும் எடுக்கலை. இந்த கொஞ்சம் வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து வாத்துக்கறி வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் வந்து அதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். கிராமத்தெல்லாம் போய் பார்த்தா அடுப்புலேயே செய்வாங்க, கேஸ்லேயே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கிராமத்து சைடு மாதிரியே நம்ம வாத்துக்கறி செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து வட்டால தான் செய்கிறோம். இதுக்கு வந்து வட்டால செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் வாத்துக்கறிலாம். நீங்கள் வந்து நல்லா வந்து கருக விட்றாதீங்க ஃபஸ்ட்டு வட்டாவை. அதே மாதிரி புகை வந்து எங்களுக்கு நிறைய வந்துருச்சு. வீடியோவே என்னால் எடுக்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ப்ளீஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். சரி, நீங்கள் வட்டால வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். அது நான் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா எண்ணெய் வந்து எங்களுக்கு பத்தவே இல்லை. ஏன்னா வாத்துக்கறிக்கு வந்து மெயினாக எண்ணெய் தான் தேவை. எண்ணெய் மிதந்தால் தான் வாத்துக்கறினாலே அது ஒரு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஊற்றினோன்னா நல்லா வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போடுங்க, சோம்பு போடுங்க. கடுகையும் சோம்பையும் வந்து தீய வச்சிடாதீங்க. தீய வச்சுட்டா வாத்துக்கறிக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் தீய வச்சுக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வாத்துக்கறிக்கு தேவையான வந்து வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் கூட தக்காளியும் சேர்த்து போட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி வந்து இறக்கும் போது போடுங்க. இப்போ கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. நிறைய புகை வந்தனால வந்து வீடியோ வந்து ஒழுங்காக விடலை. இந்த மாதிரி ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த வாட்டி செய்யும் போது உங்களுக்கு நான் கரெக்டாக போடுறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடணும். அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நாங்கள் போட்டிருக்கோம். நிறைய இஞ்சி நிறைய பூண்டு தான். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். நிறைய எடுத்து தான் போட்டோம். ஏன்னா வாத்துக்கறிக்கு வந்து நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதனால் நிறைய சேர்த்துக்கிட்டோம். அதை நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டினா வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இதுதான் வாஷ் பண்ணி வச்ச வாத்துக்கறி. வாத்துக்கறி வந்து இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கடிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம கடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வாத்துக்கறி எடுத்து போட்டுக்கலாம். வாத்துக்கறி எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வந்து கிண்டி விடுங்க. கீழேருந்து நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் வந்து அந்த வாத்துக்கறி மேலே படணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். மேலே மட்டும் நம்ம கலர்னா நல்லா இருக்காது. கீழே வந்து நல்லா கிண்டி விட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் அதில் படியும். இந்த மாதிரி மசாலா எல்லாமே வாத்துக்கறி மேலே நல்லா படணும். அந்த மாதிரி நல்லா கிண்டணும். கொஞ்ச நேரம் நான் கிண்டினேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் கிண்ட விட்டுட்டேன். ஏன்னா வந்து என்னால் அதாவது கிண்ட முடியல. எங்கள் அப்பா தான் நல்லா கிண்டினார். நல்லா கீழே இருந்து நல்லா கிண்டினார். கிண்டிட்டு மூடி வைங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சா அது கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. நான் திறந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் காரம் வந்து நல்லா எடுத்துப்பாங்க, சில பேர் காரம் எடுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பாதி பேர் காரம் நல்லா எடுத்துப்பாங்க. அதனால் வந்து நிறைய காரம் 3 போட்டிருக்கோம். இப்போ நல்லா போட்டு தண்ணி போட்டுருங்க. தண்ணி நல்லா ஊற்றுங்க. ஒரு ஃபுல் ஜக்கு ஃபுல்லாக நாங்கள் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் வைக்கிற பொறுத்து, கறியை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து நிறைய போட்டு நல்லா கரிக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசனை கொடுக்கும்.
நானும் வந்து கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க, அது எல்லாமே சிக்கனில் படணும். ஃபுல்லாக அந்த வாத்துக்கறி சிக்கனில் எல்லாமே படணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கிண்டுங்க. இப்போ வந்து இந்த டைமில் மூடி வச்சா கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் மூடி வைங்க. மூடி வச்சா தான் அது கொதிக்கும். 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்தா கரெக்டாக தான் இருக்கும். நல்லா தான் கொதிச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி நல்லா சுண்டிருக்கு. நல்லா சுண்டனால ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த கலரை விட இப்போ இருக்கிற கலர் நல்லா பாருங்கள். ஏன்னா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த கறியில் படணும். அப்போ தான் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். எதுவுமே பண்ணோம்னா இருந்தால் நல்லா இருக்காது, வேவாது. முக்கியமாக கலர் வந்து அதில் ஒட்டாது. இப்போ நல்லா கலர் நல்லா ஒட்டியிருக்கு. கலரும் நல்லா இருக்குது. வாத்துக்கறி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து பெப்பரை போட்டு நம்ம இறக்கி வச்சுட்டா அவ்வளோதான். பெப்பர் வந்து நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. இப்போ சளி இருமல் இருக்கிறவங்களாம் அது நிறைய சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. சளியெலாம் பிடிக்காது. ஜீரண சக்தியும் நல்லா ஆகும். செரிமானம் நல்லா ஆகும். அதனால் வந்து நிறைய மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டால் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் மிளகு போட்டுக்கோங்க. முக்கியமாக ரசத்தில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வாத்துக்கறி. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்களே பார்ப்பீங்க, நல்லா எண்ணெயோட காரத்தோட நல்லா தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த வீடியோ கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க காய்ஸ். தேங்க்யூ.